வணக்கம் மக்களே, நான் உங்கள் எலோபாய். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹண்டர் ஃப்ரீடம் தான் விளையாட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஹண்டர் ஃப்ரீடம் யுனைட்டுங்கிற கேம் தான் விளையாடணும்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து பாஸ் ஃபைட்ஸ் அதெல்லாம் என்ன இருக்கும். ஸோ அதனால தான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லார்ட்டையும் அப்படி பேச ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஒரு ஹண்டர் ஆக போகிறோம். ஹண்டர் ஆகிறதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் நாட்டாமைக்கிட்ட போய் பேசணுமா. ஓகேங்க, இதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டாமை. இவன்கிட்ட தான் இப்போ வந்து மிஷின் கேட்கணும் நம்ம, ஐ மீன் குவெஸ்ட்டு. இப்போ நாட்டாமை வந்து என்ன சொன்னான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்பன்ஸ்லாம் இருக்கான். அதெல்லாம் எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் காசும் அப்படியே கொடுத்துருக்கான். ஐட்டம் பாக்ஸ் எல்லாரும் பாருங்க, நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. இதுதான் அயன் சோர்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அயன் லான்ஸ் அதுவும் தேவையில்லை, நம்ம வந்து இதுவே வாங்கிட்டோம். ஓகே, நான் இப்போ எடுத்த ஸ்வாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் ஸ்வாடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயும் நல்லா பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கலாம். அதுதான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரா மீட்டை வந்து டெலிவரி பண்ணுமா. டக்குன்னு ஓடாது. ஓகே, சிஸ்டம் ஆஃப் த கிளிப் நான் இங்கே சேவ் வச்சுக்கிறேன். ஓகே, டக்குன்னு இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பாக்ஸு. இதில் வந்து நம்ம கொஸ்டின் தேவையான எல்லா பொருளும் இருக்கும். இதெல்லாம் அப்படியே எடுத்துப்போம். அது டக்குன்னு இல்லை, அந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இது டெலிவரி பாக்ஸ். சீஃப் சிஸ்டமா. This will be also known as Zero IV Ready Metro. They can right now. Let's take a look at our second. Okay. If you would know, okay. About the supply box. This is okay. அதான் சொல்லிட்டேன் மேப்லாம் இருக்கும். ஓகே, நம்ம ரெக்வஸ்டட் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சா மிஷின் பண்ணிடுறேன். ஐ மீன் கொஸ்ட்டு. இப்போ வந்து ரா மீட் எடுக்கணுமாங்க. அப்படியே ஓ பட்டன் பண்ணால் இன்னும் 2 ராம் இது ஓகே.
ஆப்பிளுக்கு. ஓகே, இப்போ வந்து டெலிவர் பாக்ஸில் அப்படியே வச்சுட்டா அவ்வளோ முடிஞ்சிடும் டெஸ்ட்டு. ஸோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அதான் வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ நாட்டாமைக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்போம். ஓகேங்க, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா மீட்டை வந்து எப்படி குக் பண்ணுறது தான் இந்த கொஸ்ட்டு. ப்ரிப்பேரிங் மீட். ஓகே, அது என்னடா உனக்கு ஸ்கில்ஸ் சிஸ்டம் சர்வைவல் ஸ்கில்ஸ் யூ கேன் eat a village. Okay, to become hunter you must take care of yourself. You won't last long if you don't cook the man and cook the raw meat. ஓகே தெரியும். டேக் த போர்ட்டபிள் ஸ்பிட். ஓகே, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணோம் மேப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்வாடோட ஷார்ப்னஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து ஹெல்த் வேறு, அடுத்து இது ஸ்டாமினா வேறு, அடுத்து இதாங்க போர்ட்டபிள் அந்த இது குக் பண்ண முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான்ஸ்டர்ஸ் அடிக்கணும். அப்போ தான் ரா மீட் கிடைக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிதாங்க இருக்கு, அதனால் அப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம இந்த மான்ஸ்டர் அடிக்க வேண்டியதான். ஓடிக்கணும் டக்குனு அபேண்டிங் கொஸ்ட்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கோங்க. இப்போ அபேண்டிங் கொஸ்ட்டு அதை வந்து அப்படி போட்டோம்னா கொஸ்ட்டை விட்டு வெளியே வந்துடும். ஆமாம், எவ்வளோ இதில் போடணும்? ஓகே, ஒன்றே போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஸ்பிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேர் ஸ்டிக்னு ஒன்று கிடைக்குங்க. அதை வந்து டெலிவரி பாக்ஸில் போட முடியாது, அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இங்கே இது பண்ணிக்கிறேன். வெல்டன் ஸ்டேக் தான் நமக்கு இப்போதைக்கு வேணும். அதனால் ரேர் ஸ்டிக்லாம் தேவையில்லை, அதனால் அதை குக் பண்ணாமல் இருக்கும். கைஸ், அந்த போர்ட்டபிள் ஸ்பிட்டில் வந்து ஸ்டேக் வச்சதும் ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் முடியும் போது கரெக்டாக அப்படியே இதே ஏ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இது நமக்கு வந்து வெல்டன் ஸ்டிக் வந்துடும். பாருங்கள், இப்போ டெலிவரி பாக்ஸில் வச்சுன்னா ஓகே வந்தாச்சு. ஓகே கைஸ், ரெண்டாவது கொஸ்டியும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்ட்டுக்கு போவோம். ஓகே, நாட்டாம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க அடுத்த கொஸ்ட்டை கேட்போம். ஓகேங்க, இந்த கொஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஹெர்ப்ஸு அடுத்து ஒரு ஸ்பைடர் வெப் வந்து எடுத்துகிட்டு வரணும். சர்ச்சிங் ஃபார் ஐட்டம்ஸ் ஆங்க. என்னடா வேணும்? சர்ச்சிங் டு பிகம் a hunter you must learn how to search for items. தெரியும். இந்த ரெக்வஸ்ட் ஐட்டம் ஸ்பைடர் வெப்பு அடுத்து ஜோன் 6ல் கிடைக்குமாங்க. அடுத்து ஹேர்ப் வாங்க, டால் கிராஸ். ஓகே, அதில் கிடைக்கும் போல். ஓகே, அடுத்து அதெல்லாம் டெலிவரி பண்ணணும். நான் முதல்ல சப்ளை பாக்ஸ் வந்து வாங்கிக்கிறேன். சரி ஆயிடுறா. அதை தான் அடித்தேன், அது கன்னுக்கு தான் தேவை. இப்போ போவோம். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எதையும்
தாண்டி போகணும். அப்போ நான் ஓகே இங்கே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி செடியிலலாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சர்ச் பண்ணுவானா எவ்வளோ ஹேர்பு தேவை? 2 ஹேர்பு போடுங்க. ஓகே அப்போ இன்னொன்று வாட்டி எடுத்தால் இன்னொன்று ஹேர்பு வந்துடும். ஓகே இப்போ வந்து ஐட்டம்ஸில் பாருங்கள் நமக்கு வந்து ஹேர்பு 2 கிடைக்கும். அடுத்து ஸ்பைடர் வெப்புன்னு என்ன சொன்னாங்க, அது வந்து Zone 6 கிடைக்குமா? இந்த கேமில் வந்து மேப் யூஸ் பண்ணி எடுங்க, அப்போ தான் இந்த கேம் ஈஸியாக இருக்கும். ஓகே இதை அப்படியே ஏறி போவோம். போட்டு ஓகே வந்தாச்சு. ஒரு வழி இருக்குமா அந்த பாதையில் போகலாமா? ஏற முடியல. ஓகே இங்கே ஏதோ இது இருக்குது, அப்படியே ஏறி போவோம். அட்லீஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து சோலோவாக போடலாமா அப்படின்ட்டு கமெண்ட் வச்சுருந்தேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுவேன். நாங்கள் அப்படியே ஏறுவோம். அடுத்து ஏதாவது கேம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே இங்கே அப்படியே போயிடுவோமா? இருக்குது ஸ்பைடர் இருக்குமா தாண்டி போடுவோம். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பைடர் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். ஓகே அங்கே இருக்கு பாருங்க ஸ்பைடர் இருக்கு. ஓகே எடுத்துருவோம். ஒன்று தானே ஸ்பைடர் எடுத்தேன். ஆமாங்க ஒன்று தான் தேவை. இப்போ அப்படியே கேம்ப் சைட்டு போயிட்டோன்னா அவ்வளோதான். ஐயோ யூஸ் பண்ணு அப்படியே குடிச்சிட வேண்டியதான் பரவாயில்ல. ஓகே ஒன்றும் ஹெல்த்தெல்லாம் போட நல்லா வர. ஓகே இப்படி போவோம். கொஞ்சம் சொல்லி மறுபடியும் அங்கிட்டே போகிறோம் பாருங்க. டக்குனு போ. ஐயோ நான் மறுபடியும் அங்கேயே தான் போகிறேன். ஓகே இங்கா போகணும். ஆமாங்க சரி வாங்க அப்படியே போவோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேப்காம் வந்து பண்ணதுனால அப்படிலாம் இருக்குது. என்னன்னு தெரியல, கேப்காம் பண்ண கேம்னா லேகே அடிக்காது. ஓகே அப்படியே போவோம். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோஸ் வரும். அண்ட் ஏதாவது ஆறுதலாக கமெண்ட்ஸில் சொல்லிக்குவாங்க. ஓகே கைஸ் இப்போ 3rd கொஸ்டையும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ வாங்க நாட்டாமைக்கிட்ட போயிட்டு அடுத்த கொஸ்ட்டை கேட்டு வரோம். ஓகே நாட்டாமைக்கிட்ட வந்துட்டேன். ஓகேங்க அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். அதுக்கு வந்து 2 எண்ணத்தை கம்பைன் பண்ணால் ஒரு போர்ஷன் வந்து வந்துடும். ஐட்டம்ஸ்லாம் முதல்ல எடுத்துருவோம். பைனாக்குலர்ஸ் எடுக்க முடியும். பைனாக்குலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த கேமில். வாங்க இப்போ இது வந்து வச்சுட்டு ஓகே வாங்க போவோம். போவோம் ஏதாவது கிடைக்கிறான்னு பார்ப்போம். ஓகே முதல்ல வந்துடும். 2 போர்ஷன்
தானே இருக்குங்களா, அதனால 2 ஹேர்ப் எடுத்துருவோம். நான் கூட எடுப்போம் வாங்க. ஓகே 3 ஹேர்ப் எடுத்தாச்சு. எதுக்கு எடுத்தோம் தான் தெரியல. ஓகே வாங்க அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா? அங்கே சிட்டி ஜோனில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே போயிடுவோம் வாங்க. ஓகே வேறு ஏதாவது இருக்கா? சாரி தும்மல் வந்துட்டு சில சமயம் என்னன்னு தெரியல, தும்மல் வந்துக்கிட்டே இருக்குங்க, அதான் ஏன்னு தெரியல. ஓகே வாங்க இங்கே எப்படி இருந்து போய் பார்ப்போம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? என்னடா இடம் அது? ஓகே காடு போகலாங்க. நாங்கள் இப்படி போவோம். ஓகே பூரா தூங்குறா. ஓகே அடிச்சு போயிடுச்சு. போவோம். பாருங்க மஷ்ரூம் போடலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பண்ணி போஸ்டிங் பண்ணலாம். கேஸ்டர் ஓகே இப்போ கம்பெனி பண்ணுறதுனா ஸ்டாப் கொடுத்து கம்பெனி பண்ணலாம். அதெல்லாம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மஷ்ரூம்லாம் இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டு இப்போ வந்து இன்னொன்று அதுக்கப்புறம் அப்படி கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஷார்ட் கட்டுக்கு அப்படியே இதில் டக்குன்னு இப்போ அப்படியே இங்கே போக முடியும். அண்ட் கைஸ் நான் உங்களை வந்து இனிமேல் எல்லோ ஃபேம்னு கூப்பிடட்டா இல்லாட்டி எல்லோ ஃபேம்ட்டே கூப்பிடட்டா கைஸ்? உங்களை ஏதாவது பேர் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்க. ஓகே கைஸ் 4வது கொஸ்டையும் முடிச்சாச்சு. இப்போ நாட்டாம போக வேண்டியதான். நாட்டாம கிட்ட வந்தாச்சு. ஐ திங்க் இந்த மிஷினோட இந்த வீடியோ இந்த கொஸ்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வரணுமா. அந்த ஃபிஷ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூஷி ஃபிஷ்ஷாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு நான் அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிற ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகிட்டு நான் வேணா ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஓகே கைஸ் அது இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஸோ பாய் கைஸ், பாய்.